வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு, குறுந்தொகையில 184வது பாட்டு, திணை நெய்தல். அ நெய்தல் பாட்டு நான் அதிகம் சொன்னதில்ல. நெய்தல் திணை. அடுத்து பாட்ட எழுதியவர் ஆரியரசன் யாழ் பிரமத்தன் அப்படின்றவரு. இந்த பாட்டோட முதல் வரிய பார்த்தீங்கன்னா, ம் "நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லைங்கிற" மாதிரி ஃபர்ஸ்ட் வரி எப்படி இருக்குன்னு பாருங்க. "அரிகரி பொய்த்தல் ஆன்றோர்க்கு இல்லை. அரிகரி பொய்த்தல் ஆன்றோர்க்கு இல்லை. குறுகல் ஓம்புமின் சிறுகுடிச் செலவே." செலவுனா போறது. அந்த இடத்துக்கு போறது. சிறுகு அ "குறுகல் ஓம்புமின் சிறுகுடிச் செலவே. இதற்கு இது மாண்டது என்னாது அதற்பட்டு ஆண்டு ஒழிந்தன்றே மாண்தகை நெஞ்சம்." இது இது இந்த 4 வரி வந்து அந்த பாடுறவரோட தலைவன். தலைவன்னா காதலன். அந்த அவனோட மனச சொல்றது. அடுத்து 3 வரி, "மயில்கண் அன்ன மான்முடிப் பாவை நுண்வளை பரதவர் மடமகள் கண்வளை படூஉம் காணலானை." முதல் பாட்டுல வரியிலேருந்து சொல்றேன். சரியா? "அரிகரி பொய்த்தல் ஆன்றோர்க்கு இல்லை." அப்படின்னா, ஒரு விஷயத்தோட உண்மை தெரிஞ்சு, அந்த உண்மைய மறைச்சு அந்த உண்மைய மறைச்சு பொய் சொல்றது, ஆ அறி அ அறிவாளிகளுக்கு அல்லது ஆன்றோர்களுக்கு அழகில்லை. பெரிய மனுஷங்களுக்கு அழகில்லையாம். "அரிகரி பொய்த்தல்." அறிந்த விஷயத்தை பொய்த்து சொல்லுவது ஆன்றோர்க்கு இல்லை. அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து சொல்றாரு, "குறுகல் ஓம்புமின் சிறுகுடிச் செலவே." அதாவது இந்த நெய்தல் நிலத்துல ஒரு சிறு குடி அப்படின்னா சிற்றூர். சிற்றூருக்கு போக வேணாம். செலவுனா அந்த ஒரு ஒரு அந்த இடத்துக்கு அதாவது செலவுனா, இப்ப இந்த இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு போறது. வேணாம். சிறுகுடி செலவே. குறுகல் ஓம்புமின்னா, ஓம்புமின்னா கடைபிடிக்கணும். கடைபிடிக்கணும். இந்த இந்த இடத்துக்கு நீ வேணாம். இந்த விஷயத்த நீ கடைபிடிக்கணும். ஏன்னா, இதற்கு இது மாண்டது என்னாது. ஒரு இந்த இதுக்கு இது மாண்புடையது, இது சிறப்பானதுன்ற விஷயத்தையே யோசிக்காம, அதற்பட்டு ஆண்டு ஒழிந்தன்ற. அந்த அந்த இடத்திலேயே என்னோட மனசு நின்னு போச்சு. என்னோட மனசு அந்த இடத்திலே தங்கி விட்டது. என்னுடைய மாண்தகை நெஞ்சம். அதாவது மாண்தகை நெஞ்சம்னா, தன்னோட மனசு வந்து மாட்சிமை அதாவது ரொம்ப நல்ல மனசு, ரொம்ப தூய்மையான மனசு. என்னுடைய மாண்தகை நெஞ்சம் அங்கேயே நின்று விட்டது. சரிங்களா? அங்கேயே அந்த இடத்துல, அந்த சிறுகுடியில நின்றுச்சு. ஏன் நின்றுச்சு அப்டின்னா, அடுத்து 3 வரி அதுல இருக்கு. "மயில்கண் அன்ன மான்முடி பாவை." இது மயில்கண், மயில்கண் தெரியும் இல்லையா? நம்ம மயில் அப்படி கண்ணு கண்ணா இருக்குமே. மயில்கண் அன்னன்னா போல. மயில்கண் மாதிரி இருக்கிற ந அழகான மாட்சிமை அதாவது மாட்சிமைப்பட்டன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. அதாவது நம்ம சிறந்தன்னு சொல்ற மாதிரி. அழகான ஒரு நீண்ட கூந்தலை உடைய பெண். அதாவது மயில் தோகை மாதிரி நீண்ட கூந்தலை உடைய பெண். அந்த பெண் எப்படிப்பட்டவள்? பாவை போன்றவள். பாவைனா, ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணு, அல்லது சிலை மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்ப நம்ம வந்து தேவதன்றோம். நம்மளுக்கு முந்தின ஜெனரேஷன் வந்து சிலை மாதிரி பொண்ணு அப்படிம்பாங்க. ரொம்ப பாவை மாதிரி, பதுமை மாதிரி ஒரு பொண்ணு. பதுமைனாலே சிலைன்னு அர்த்தம். பாவை மாதிரி அந்த பொண்ணு அவ்வளோ அழகா இருக்கு. அந்த பொண்ணு யாரு? நுண்வலை பரதவர் மடமகள். நுண்வலை அதாவது நுண்ணிய வலைகளை பயன்படுத்தி மீன் பிடிக்கக்கூடிய பரதவர். அந்த நெய்தல் நிலத்தை சேர்ந்த ம் மீனவர்களுக்கு தான் அப்போ வந்து பரதவர்ன்னு பேரு. பரதவர் மடமகள். மடமகள்னா என்ன? இன்னசென்ட் கேர்ள். இப்போ ஒரு பொண்ணு வந்து ஆ ஆ இந்த கணிகையர் குல பெண்களை எல்லாம் வந்து கொஞ்சம் மட்டமா சொல்லுவாங்க. மட்டமானா, அந்த பெண்களுடைய குணம் சரியில்ல. அவங்களோட மனசு மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மாரி ரொம்ப ஒரு தாழ்ந்த ஒரு நிலையில வச்சு பேசுவாங்க. இப்ப அந்த அதாவது அந்த காலத்துல 2 பிரிவினர் இருந்தது. குடும்ப பெண்கள், இல்ல அந்த கணிகையர் பெண்கள். அந்த மாரி 2 பிரிவு இருந்திருக்கு. சரிங்களா? அத சொல்ற மாதிரியான ஒரு வார்த்தை தான் வந்து மடமகள் அப்டின்னா இன்னசென்ட் கேர்ள். மடமை. சரிங்களா? மடமகள்னா அறிவில்லாத பெண் கிடையாது. இன்னசென்ட்டா இருக்கிற பொண்ணு. பார்த்தாலே ஒரு சில பொண்ணுங்கள பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது? பார்த்தாலே நல்ல பொண்ணுன்னு தோணும் இல்லையா? அந்த மாரி ஒரு பொண்ணு. மடமகள். அந்த பெண்ணுடைய கண் வளையில் படுவோம். நீ வந்து அந்த கண்ணுங்கிற வலையில, அதாவது பரதவர் பெண்கிறதுனால கண்ணுங்கிற வலையில நம்ம வந்து மாட்டிக்குவோம். அதாவது யாருமே தப்ப முடியாது. அந்த பெண்ணுடைய கண்ங்கிற வலையில மாட்டாம தப்ப முடியாது. எங்க நடக்குது இது? கண்வளைப்படுவும் காணலானே. அந்த பரத அதாவது நெய்தல் நிலத்தில இருக்கிற சோலைகள் நீ போய் பார்க்குறப்போ, அந்த ஊரு, அந்த சோலைகள் பக்கம் போனீயன்னா, அந்த பொண்ண பார்த்தியன்னா, நீயும் வந்து என்ன மாதிரி ஆம் மனச தொலைச்சிட்டு நீயும் வருத்தப்படுவ. அதனால அங்க நீ போகக்கூடாது.
ஏன்னா அப்படின்னா என்ன? ஏன் இதெல்லாம் நீ நம்பணும். ஏன்னா, "அரிஹரி பொய்த்தல் ஆன்றோர்க்கு இல்லை. குறுகல் ஓம்புமின் சிறுகுடி செலவி" அங்க போக்கூடாது. அதாவது அந்த பொண்ண பார்க்குறப்போ, இதற்கு இது சிறப்புடையது அப்படின்னெல்லாம் வந்து இத வந்து இந்த பொண்ண பார்க்கலாமா? வேணாமா? இந்த பொண்ணு எந்த விதத்தில அழகு? அப்படின்லாம் வந்து இதற்கு இது சிறப்புடையது அப்படின்னு சொல்லி எண்ணாமலே, நினைக்க முடியாமலே, அத அப்படியே மெஸ்மரைஸ் பண்ற மாதிரி அந்த பொண்ணு அழகா இருக்கு. சரிங்களா? அவ்வளோ அழகான நீண்ட கூந்தல், ரொம்ப இன்னசென்ட்டான கேர்ள். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்ப வந்து பெண்கள தான் வந்து பெண்களோட கண்ண பத்தி தான் ரொம்ப ம் வியந்து, ரொம்ப பாராட்டி பேசுவாங்க. அதாவது இந்த கண்ணுல வந்து அ மான் விழி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மான் மாதிரி மருண்ட விழிகள். சரிங்களா? அம் கண்ணு வந்து ரொம்ப சாதுவா இருக்குமாம். அப்படியே வந்து ரொம்ப இன்னசென்ட்டா இருக்குமாம் கண்ணு. அதாவது இன்னசென்ட் அந்த மாதிரி ஒரு அழகான கண்ணு அப்படின்னு சொல்லி பெண்கள தான் சொல்லுவாங்க. ஆனா ஆண்கள வந்து இந்த பையனுக்கு கண்ணு பெருசா இருக்கு. இவனுக்கு வந்து ரொம்ப அழகான கண்ணு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. என்னன்னா இவனுக்கு பெரிய கண்ணு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த கண்ண வச்சு அவன் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்? அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்களே தவிர, அந்த மாப்பிள வந்து பெரிய கண்ணு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. குணம் எப்படி அப்படின்னா, குணத்த சொல்லுவாங்க. என்ன வேலை செய்றாங்கன்னு சொல்லுவாங்க. கண்ணு அழகா இருக்கு, மூக்கு நல்லா குட்டியா ஷார்ப்பா இருக்கு, இல்ல வாய் குட்டியா இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அ ஆண் வந்து கம்பீரமா இருக்கிறது, அவன் திறமைசாலியா இருக்கிறது, அதுபோல ம் அவனோட திறமைய பத்தி தான் பேசுவாங்களே தவிர, அவனோட தோற்றம் வந்து அதுவும் முக்கியமா கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் பிரிச்சு, பிரிச்சு, பிரிச்சு சொல்ல மாட்டாங்க. ஓவராலா அவன் திறமைசாலி, தைரியசாலி, நல்ல குணம் உள்ளவன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த என்னமோ நெனச்சேன் சொல்ல வந்தேன் மறந்து போயிட்டேன். ஏன்னா, ஏசி போட்டா நல்லாருக்கு. ஏசி போடலன்னா காத்தே இல்ல ரூமுக்குள்ள. உங்களுக்கு இந்த பாட்டு என்ன இதுல இது தவிர வேற என்ன சொல்லணும்? அதாவது ம் போதும். இந்த கண்ணு வளை அப்படின்ற வார்த்தைய பார்த்து தான் நான் இத சொல்லலான்னு நெனச்சேன். நல்லா இருக்குல்ல பாட்டு. அதாவது எனக்கு என்ன டவுட்டுன்னா, ஒரு பெண் வந்து ஒரு ஆண செலக்ட் பண்றாளா? இல்ல ஆண் வந்து பெண்ண செலக்ட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது எப்படி நடக்குதுன்னே தெரியல. அதாவது தெய்வத்தால் கூடும் கூட்டம்ங்கிற மாதிரி யாரோ ஒருத்தர் எப்படியோ ஆரம்பிக்குதுன்னு நெனைக்கிறேன். இல்ல 2 பேரும் ஒரே டைம்ல லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா எனக்கு தெரியல. இன்னைக்கு காலையில என்னாச்சு, என்னது ஏசினால. ஏசினால சரியான தலைவலி. சரியான தலைவலி கொஞ்ச நேரத்தில காய்ச்சல் வந்தது மாரி ஆயிடுச்சு. காய்ச்சல் வந்து இந்த நெத்தியில சூடு. அந்த சூட்டு அடிக்கிறப்பவும் கூட நான் Facebook பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ அதில ஒரு கற்பூரவள்ளி இலைய வச்சு ஒருத்தரு சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டுல இருந்து. அதாவது கற்பூரவள்ளி இலைய எடுத்து, அந்த விக்ஸ் இருக்குல்ல, நம்ம நெத்தியில தடவுவோம்ல, அந்த விக்ஸ நல்லா இலையில தடவிட்டு, அத விளக்குலயோ, இல்ல அந்த மெழுகுவர்த்தி அந்த வெளிச்சத்துலயோ, அடுப்புலயோ காமிச்சு, அத அந்த உள்ளங்கால்ல வச்சோம்னா, உள்ளங்கால்ல வச்சு டேப் ஒட்டிருங்க. உள்ளங்கால்ல வச்சு டேப் ஒட்டிட்டோம்னு வச்சுக்கோங்க. 1 மணி நேரத்துல அந்த ஃபீவர் குறையுது. எனக்கு நல்ல சூடு இருந்தது இந்த இடத்துல. தலைவலி பயங்கரமா இருந்தது. அத அவரு சொன்னத செஞ்சேன் பாருங்க. 1 மணி நேரத்துல சரியா போச்சு. அப்புறம் உடனே கிளம்பி நான் ஸ்பட் ஷெட் போனேன். ஸ்பட் ஷெட்ல 2 தேங்காய், 6 டாலர். நாளைக்கு காமிக்கிறேன். நல்ல பெரிய பெரிய தேங்காய். யாருக்காவது வேணும்னா போய் பாருங்க. ஆனா, அதில 2 டைப் வச்சிருக்காங்க. ஒண்ணு ப்ரவுனா இருந்தது. ஒரு ப்ரவுனா இருந்துச்சுன்னா கொஞ்சம் டவுட்டு தான். உள்ள எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா, வெள்ளையா இருக்குல்ல, அத நல்லா அப்படி ஆட்டி பார்த்துட்டு வாங்குங்க. நல்லா இருந்தது. பெரிய பெரிய தேங்காய். இவ்வளோ பெருசா இருந்தது. ஆம். அப்புறம் வேற என்னமோ சொல்லன்னு நெனச்சேன். இப்ப ஏதோ நைட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆம். இன்னொரு விஷயம். ஆ அந்த பெர்த்ல இருக்கிறவங்களுக்கு, இல்ல இந்த பெர்த்ல இந்த கேனிங் சதர்ன் ரிவர், ஹாரிஸ்டேல் இந்த வில்லிட்டன் இந்த ஏரியாவுல இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். ஆ கேஎம் கிச்சன் ஒரு ஏன்னா ஈஸியா போய் வாங்க முடியும். கேஎம் கிச்சன் ஒரு Facebook அக்கவுண்ட் இருக்கு. எனக்கு எனக்கு தெரிஞ்சவங்க. அ நல்லா பேசுவாங்க. நான் அவங்கள்ட்ட ஆர்டர் குடுத்துருக்கேன். அதிரசமும், அச்சு முறுக்கும் வாங்குறதுக்கு. கேஎம் கிச்சன் நான் வேணா அந்த லிங்க்க வந்து கமெண்ட்ல போடுறேன். யாருக்காவது அ பலகாரம் தேவைப்பட்டுச்சுன்னா, அவங்ககிட்ட ஆர்டர் குடுக்கலாம். சரியா? வீட்லயே செஞ்சு குடுக்குறாங்க. நீங்க வந்து பாலமுருகன் டெம்பிள் இருக்கு இல்லையா? அந்த அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நீங்க உங்களோட ஆர்டர் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? வேற என்ன சொல்றது?
உங்களுக்கு தேவைப்பட்டா சரி வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க. இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுப்பேன். ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. என்கிட்ட வாங்கணும்னா நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஏன்னா அவ்வளோ நல்ல பொண்ணு. நேற்று இந்த சட்டை வந்து இறங்கிக்கிட்டே இருந்ததா, அதை நான் கவனிக்காமல் பேசிக்கிட்டே இருந்துட்டேன். ஆனால் அந்த கடைசி ஒரு 20 செகண்டை கட் பண்ணவே முடியல. சரி, ரொம்ப ட்ரை பண்ணேன். அப்படியே ஏற்றி விட்டுட்டேன். அதனால தான் இன்னைக்கு போய் ஒரு ஷால் வாங்கிட்டு வந்தேன். என் வாழ்க்கையில் இங்கே வந்து முதல் தடவை ஷால் வாங்கியிருக்கேன் இந்த வீடியோவுக்காக. சரியா? இப்போ மணி 1 மணி ஆகுது. அதனால் நான் வந்து அப்படியே அன்கான்சியஸ் லெவலில் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் யாரும் தப்பாக நினைக்காதீங்க. 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. வேறு என்ன சொல்லணும்? இன்னொரு விஷயம். இப்போ நீ இப்போ வந்து வெத்தலை போடுற பழக்கம் நம்மளுக்கு பிடிக்காது. ஏன்னா வாயில இருக்க பல்லெல்லாம் கருப்பு கருப்பாயிடும் இல்லையா? கரை மாதிரி ஆயிடும். வயிறு வந்து முக்கியமா நான்வெஜ் சாப்பிட்றப்போ, இல்ல வயிறு அது ப்ளோட்டிங்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல உப்புசம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த மாரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்யணுமாம், நான் Facebookல தான் பார்த்தேன். ஆனா அது நல்லா ஒர்க் அவுட் ஆகுது தெரியுமா? நேத்து வந்து சிக்கன் சாப்பிட்டுட்டு வயிறு ஒரு மாரி இருந்ததா, எப்பவும் வந்து நான்வெஜ் சாப்பிட்டா நம்ம இத சாப்பிட்டா நல்லது. வெத்தலை எடுத்துட்டு, அதில வந்து சோம்பு வச்சு, கொஞ்சோண்டு சர்க்கரை வச்சு சர்க்கரை எதுக்குன்னா, அது ரொம்ப காரமா இருக்கும் அதுக்காக. சர்க்கரை இல்லாட்டியும் இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வெத்தலையும் சோம்பு இருக்கு இல்லையா? பெருஞ்சீரகம். அத வச்சு நல்லா ஒரு வெத்தலைய நல்லா மென்னு சாப்பிட்டீங்கன்னா, சாப்பாடு எந்த பிரச்சனையும் இல்லாம செரிக்கும். ஒரு மாரி உப்புசம்லாம் வராது. சரிங்களா? அந்த மாரி ஒரு இது பார்த்தேன். நான் செஞ்சு பார்த்தேன். கரெக்ட்டா இருந்தது. கரெக்ட்டா இருந்தது. ஏன்னா நான் செஞ்சு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. இந்த மஞ்சள் இல்ல, மஞ்சளும் மஞ்சத்தூளு, இந்த ஒரு முழு மஞ்சள்லாம் காமிச்சேனே, எலுமிச்சம் பழத்த புழிஞ்சு விட்டு நான் குங்குமம் செஞ்சு காமிக்கிறேன்னு, இன்னைக்கு நேத்து தான் அந்த மஞ்சள அரைக்கிறதுக்கு அந்த குட்டி ஜார் இருக்கு தெரியுமா? அதில போட்டு அரைச்சேன் பாருங்க. கட்டமுட்டா, கட்டமுட்டா, கட்டன்னு சவுண்டு. ஆனா, அந்த மஞ்சள் அறப்படவே இல்ல. அறப்படவே இல்ல. அப்படியே இப்படி புடிச்சு உடைச்சா கல்லு மாதிரி இருக்குது. உடையவே இல்ல. நானும் கத்தியில அப்படியே தூள் பண்ணிரலான்னு பார்க்குறேன். அது கூட அசையல. ஆ அந்த மாரி வந்து அந்த பாக்கெட்டுக்குள்ள பாருங்க. ரொம்ப திக்கா பெருசு இந்த சைஸ்ல மஞ்சள் இருந்துச்சுன்னா வாங்காதீங்க. அது என்ன பிராண்டுன்னு நான் சொல்ல விரும்பல. ஆனா, அந்த மஞ்சள் ரொம்ப பெருசா இருந்தது. மிக்ஸி இப்ப ரிப்பேர் ஆயிடுச்சு. மிக்ஸி இப்போ மறுபடியும் அந்த மிக்ஸிய போட்டா, பயங்கர சவுண்ட் வருது. ஏதோ ஒரு மோட்டார் வண்டி ஓடுற மாரி சவுண்ட் வருது. அந்த தேங்காய் சட்னி அரைக்கிற மிக்ஸி இது அந்த ஜார் வந்து காலி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இனி அத யூஸ் பண்ண முடியாது. அந்த மஞ்சள் வந்து அவ்வளோ கெட்டியா இருக்கு. என்ன பண்ணி தான் இப்ப நம்ம அ ஊர்கள்லலாம் எங்க அம்மாலாம் மஞ்சத்தூள் அரைக்கிறப்போ, சும்மா வெயில்ல கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு, இப்டி உடைச்சா சட்டுன்னு உடையும். மெல்லிசா இருக்கும். நம்மளோட சுண்டு விரல விட 3/4வாசி தான் இருக்கும். இது என்னன்னா உடையவே மாட்டேங்குது. இத உடையவே அதாவது இந்த சாதாரண மஞ்சள், மஞ்சள் தூள்ல நான் எலுமிச்சை ஜூஸு, அடுத்து சுண்ணாம்பு, இந்தியாவிலேருந்து வந்த சுண்ணாம்பு தான். போட்டா அது மஞ்சள் ஆகவே மாட்டேங்குது. அதாவது பிங்க் ஆகவே மாட்டேங்குது. என்ன ஒருவேள அந்த சுண்ணாம்பு வந்து எங்க நிக்குதோ, அங்க மட்டும் தான் பிங்க் ஆகுது. மத்த எல்லா மஞ்சத்தூளும் அப்படியே மஞ்ச மசேல்ன்னு இருக்கு. இல்ல சுண்ணாம்புல பிரச்சனையா? மஞ்சத்தூள்ல பிரச்சனையா என்னன்னு தெரியல. சில சமயம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, கை ஃபுல்லா மஞ்சளா இருக்கும். நான் அத கொஞ்சம் பொறுமையா செஞ்சு பார்க்குறேன். சரிங்களா? ஏன்னா, அந்த பெரிய மஞ்சளா வாங்காதீங்க. குட்டி மஞ்சளா வாங்குங்க. குட்டி மஞ்சள்னா, இந்த சைஸ்ல சரிங்களா? இது வந்து ஐப்ரோ பென்சில். இந்த சைஸ்ல குட்டியா இருந்துச்சுன்னா மட்டும் வாங்குங்க. தடிமனா வாங்காதீங்க. அது புது மிக்ஸி ஒண்ணு இருக்கு. அதத்தான் இறக்குமதி பண்ணணும். மேல